ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அவேர்னஸில் பார்க்க போகிறது வீட்டு ஓனர் அதே மாதிரி டெனண்ட் இவங்களுக்குள்ள அடிக்கடி டிஸ்பியூட் வரும். நீங்கள் வந்து வீட்டில் எங்கேயாவது குடியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது சொந்த வீடு வச்சுருக்கீங்களா, வாடகைக்கு விட்றீங்களா? இப்போ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மாடல் டெனன்சி ஆக்ட் 2021 ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, வீடு உங்களுக்கு வேணும், நீங்கள் போய் வீடு பார்த்துட்டீங்க, ஓனர்கிட்ட வந்து நீங்கள் அந்த வீடை வாடகைக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் உள்ளே போன உடனே 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுற வேண்டியது. ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் வந்து 2 பேருடைய பேர் லெசர் லெசி போடுவீங்க. யார் ஓனர், யார் டெனண்ட், யார். அதே மாதிரி எவ்வளோ காலம் இவர் இருக்க போறாரு, 11 மாதம் பொதுவாக போடுவாங்க. எவ்வளோ ரெண்ட்டு, எவ்வளோ அட்வான்ஸு, எந்த பீரியட் வரைக்கும் வந்து இதை வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்து இவர் அறிவிப்பு கொடுத்துட்டு காலி பண்ணணும், இதெல்லாம் வந்து போட்டுருங்க. என்ன பர்பஸ்க்காக அந்த வீடை அந்த வீடை எடுக்கிறாரு. ஏன்னா 2 பர்பஸ் இருக்கு. ஒன்று வந்து வாடகைக்கு வரலாம், கமர்ஷியலாகவும் நடத்தலாம். சரி, இப்போ வந்து வாடகைக்கு வர்றாரு அப்படின்னாக்கா பொதுவாகவே வந்து அட்வான்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் சட்டம் சொல்லுது. அதே மாதிரி கமர்ஷியல் ஆக்டிவிட்டினா ஒரு 6 மாதம் வரைக்கும் அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னா நீங்க 3 மாதம் முன்னாடி, டெனண்டா இருந்தா ஓனருக்கு கொடுத்துருங்க, ஓனரா இருந்தா டெனண்ட்டுக்கு 3 மாதம் முன்னாடி அறிவிப்பு கொடுத்துருங்க. 3 மாசங்கிறது சட்டத்துல சொல்றது. நீங்க வந்து ஒருவேளை அதை மேலேயோ அதுக்கு மேல கொடுக்கணும்னா கூட உங்க அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். அக்ரிமெண்ட் ஸ்ட்ராங் ஆகும். 11 மாதம் வரைக்கும் தான் அந்த அக்ரிமெண்ட் செல்லும். அதுக்கப்புறம் வந்து ஓனர் வேற டெனண்ட் வேணாலும் சரி, இல்லை டெனண்ட்டுக்கு வந்து வேற வீட்டுக்கு போகணுன்னாலும் சரி, அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து 11 மந்த்ஸுக்கு மேலே வந்து இது கேன்சல் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக முன்னறிவிப்பு கொடுத்துட்டோ இல்லை முன்னாடி சொல்லிட்டோ கிளம்புறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா 2 கண்ட்ரோல் அத்தாரிட்டி ஆக்ட் இருக்கு, 2 கண்ட்ரோல் கோர்ட் இருக்கு, இப்போ 2 அத்தாரிட்டி இருக்கு. முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ கேஸ் வந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் போட்டோம்னாக்கா உடனே கேஸ் முடிஞ்சிருது. அதே மாதிரி டெனண்ட்டை வந்து உடனே காலி பண்ண வைக்க முடியாது. காரணம் என்னன்னாக்கா அவர் வந்து என்ன வாடகை கண்டினியூஸா கொடுக்கல, இல்ல எடுத்த பர்பஸுக்கு இல்லாம வேற பர்பஸ்க்கு வந்து அந்த இடத்த தவறா யூஸ் பண்றாரு, அந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கு. சப்டெனன்ட், இவர் டெனண்டா இருந்துட்டு இன்னொருத்தருக்கு அதை வாடகை விட்டு இவர் வாடகை வாங்கி இவர் ஓனர் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இல்லாத பொழுது அதெல்லாம் சட்டப்படி குற்றம். அதே மாதிரி பார்த்தோன்னா 11 மாசத்துக்கு மேல அதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா செக்ஷன் 17 ஆஃப் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி கட்டாயம் வந்து அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்கணும். மொத்தத்துல வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா டெனண்ட் இருக்கு. அது மாதிரி ரிப்பேர் ஏதாவது வருது அப்படின்னாக்கா செவுத்துல வந்து ஓட்டை இருக்கு, இல்லை ஏதோ தண்ணி கசியுது, பில்டிங்ல வந்து ஏதாவது கோளாறா இருந்தாக்கா அதை வந்து ஓனர் பார்க்கணும். அதே மாதிரி வீட்டில் சுத்தமாக வச்சுக்கல, இல்லை விளக்கு ரிப்பேராக போயிருக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய திங்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியது, ரிப்பேர்ஸை சரி பண்ணிக்க வேண்டியது டெனண்ட்டுடைய கடமை. ஆனால் யாராக இருந்தாலுமே 3 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஒன்று காலி பண்ணிக்கலாம், இல்லை வேற வீடு பார்த்துக்கலாம். அவரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 3 மாசம் நோட்டீஸை கொடுத்துட்டு அவர் வந்து வேற ஒரு டெனண்ட்டை வைக்கலாம். இது வந்து 2 கண்ட்ரோல் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஸ்பீடான ரெமெடி கொடுக்குது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஹாப்பியா இருங்க. நன்றி, வணக்கம்.